இன்று வளர்பிறை அஷ்டமி. அஷ்டமி திதி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கால பைரவர் தான். பைரவ வழிபாடு செய்வது மிக மிக உகந்தது. இன்று சனிக்கிழமையோடு கூடிய பைரவ வழிபாடுங்கிறது அதனினும் உயர்ந்தது. ஏனென்றால் சிவபெருமானுடைய அம்சமான பைரவரை சனிக்கிழமை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு குருநாதராக இருக்கிறவர் தான் நம்மளுடைய பைரவர். சனி தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பைரவ வழிபாடு செஞ்சா சனியினுடைய தாக்கத்திலிருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். பைரவருக்கு திக் அகம்பரர் அப்படின்னு பெயர். திகம்பரர் என்ற பெயரும் உண்டு. திக் அகம்பரர் அப்படிதான் அதுக்கு மீனிங். திக் என்றால் திசை, அகம்பரர் என்றால் ஆடை. 8 திசைகளையும் ஆடையாக அணிந்தவர் தான் நம்மளுடைய பைரவர். இந்த கட்டிக்காக்கும் கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வளர்பிறையில எப்படி வேண்டிக்கணும், ஜெய்பிறையில எப்படி வேண்டிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாடு செய்யணும்.